ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? இங்கே வந்து கிருஷிக்கு உடம்பு சரியில்லாமல் மீனா ஆண்டி முத்து அங்கிள்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்து அவங்க கிருஷ் அவங்க அம்மா பேசாமல் அவங்கள வர சொல்லடி, அவங்க பார்த்தாலே இவன் சரியாயிடுவான்னு சொன்னோன்னே இவன் மேலே எனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குது, வேறு யாருக்கும் அக்கறை இல்லைன்னு சொல்லுவான். இல்லடி, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு தான் என்னை மனோஜ் கிட்டேருந்து பிரிக்கணுன்றதுல அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நீ அவங்கள போய் கூப்பிட சொல்கிற, அவங்கெல்லாம் கண்டிப்பாக வரவே மாட்டாங்கன்னு சொல்லுவான். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லுவாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்கன்னே நீ சாப்பிட்டியா, போய் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே வந்து ரோஹிணி வந்து கிருஷை பார்த்துட்டே இருப்பாள். இங்கே வந்து நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அண்ணாமலை வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அண்ணாமலை சொல்லுவார், மனோஜ் நீ வந்து வெளியில் வந்து பாடு, முத்துவும் மீனாவும் ரூம் எடுத்துக்கிட்டோன்னே விஜயா வந்து என்னங்க சொல்கிறீங்கன்னொன்னே, மனோஜ் இப்போ தனியாக தானே இருக்கிறான், முத்து மீனாவும் பாவம் அவங்களும் எத்தனை நாள் தான் ரூம் இல்லாமல் இருப்பாங்க, பேசாமல் அவங்க 2 பேரும் வந்து இருக்கட்டும்னு சொன்னோடனே அவனுக்கு கல்யாணம் ஆனால் என்ன பண்ண, கல்யாணம் ஆகும்போது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இவங்க 2 பேரும் ரூமில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மனோஜும் இதுக்கு அக்செப்ட் பண்ணவே மாட்டா. ரவி சொல்ல வேணா நான் வேணா இது பண்ணுறேன். மனமலை சொல்வார், இல்லை ஸ்ருதி கோச்சின்னு தான் போயிருக்கா, எப்போ வேணா வருவா, அதனால அது சரி வராது. மனோஜ் சொல்லுவான், நீ ரவியும் மனோஜும் ஒன்றா ரூமில் இருக்கிறதுனா கூட இருந்துக்கோங்க, அதில் உங்கள் இஷ்டம், நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதை எல்லாரும் இது பண்ணுவாங்க. கடைசியாக அண்ணாமலை வந்து இதுதான் என் முடிவு, முத்துவும் மீனாவும் ரூமில் இருங்க, மனோஜ் நீ வெளியில் வந்துரு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே முத்து வந்து ஒரு வழியாக சரிப்பா நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்னோடனே முத்து சொல்லுவாள், ஜாலி தான், நம்ம எவ்வளோ நாள் தான் வெளியிலே இருந்தோம், நம்ம ரூம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. விஜயாவுக்கு வந்து இதில் ஒரு சந்தோஷமே இருக்காது, ரொம்ப இதுவாக தான் இருப்பாங்க. அவங்க மொத்தம் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து ஸ்ருதியை பார்க்கறதுக்கு ரோஹிணி வந்திருப்பா. ரோஹிணி வந்துட்டு ஸ்ருதி எப்படி இருக்கீங்க அப்படியே ஒரு மாதிரி பாவமாக கேட்பா. ரோஹிணி கூட பேசிட்டு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன குறை, நான் தான் ரெஸ்டாரண்ட் வச்சு இது பண்ணுறேன், நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவாள். இங்கே வந்து மீனா வந்தோடனே மீனா வந்து ரோஹிணி வந்து மீனாவை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடும். மீனா உங்களை நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க, இந்த மாதிரி கிருஷிக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் 2 பேரையும் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இதை கேட்டோடனே மீனா வந்து உன்னை நம்பலாமா, இந்த விஷயத்துலையாவது பொய் சொல்கிறியா, இல்லை இதுவும் உண்மைதானான்னு சொல்லிட்டுன்ற மாதிரி கேட்பா. நிஜமாலுமே தான் மீனா சொல்கிறேன்னு சொல்லிட்டோடனே மீனாவுக்கு ஒன்றுமே புரியாது. மீனா வந்து வரேன்லாம் எதுவுமே சொல்ல மாட்டான். மீனா ரோஹிணி மட்டும் அவளை வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போவா, நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பாவமாக கேட்டுட்டு போயிடுவா. இங்கே மீனா வந்து ஒரே யோசனையாக இருப்பா. ஸ்ருதி சொல்லுவா, போய் பார்த்துட்டு தானே வரப்போறீங்க, இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை இது மாமா கிட்ட அத்தை கிட்ட எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும், பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுவா. இங்கே சிந்தாமணி விஜயா பேசினிருப்பாங்க. விஜயா வந்து சொல்லுவா, இவ்வளோ நாளாக முத்துவும் மீனா வெளியில் படுத்திருந்தாங்க, இப்போ மனோஜை வெளியில் படுக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே படுக்க சொல்கிறாங்க, மனோஜ் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கான், எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரி சொல்லிட்டு மனோஜ்க்கு சீக்கிரமாகவே ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பா. மனோஜோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும் எல்லாமே சொல்லுவா. அப்புறமாட்டா தான் அவளுக்கு நான் ஒன்று, சிந்தாமணி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, மனோஜுக்கு அந்த பொண்ணே பேசி முடிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டோடனே சிந்தாமணி இல்லை அவள் இப்போ கல்யாணம் பண்ணுற இதில் இல்லை விஜயா, உன் பையனுக்கு ஏன் பொண்ணு கேட்குதான்ற மாதிரி சிந்தாமணி வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிப்பாங்க. மனோஜ்க்கு நம்ம வேற ஏதாவது நல்ல பொண்ணாக பார்க்கலான்னு சொல்லுவான். அதுக்கு முன்னாடி மீனாவும் முத்தும் இருக்கக்கூடாது, அவங்க 2 பேர் இருந்தால் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து தான் உங்களுக்கு காய்கறி விற்கிறவ அந்த மாதிரி தான் பொண்ணு கிடைக்கும்னு சொல்லிட்டு நல்லா உசு பேத்தி விட்டுருவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.